பாண்டவர்களோட அம்மா குந்தி தேவின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா குந்தி தேவியோட பசங்க பீமன், அர்ஜுனன், தர்மர், இந்த 3 பேர் தான். மத்த 2 பேரோட அம்மா அப்பா யாரு, அவங்க என்ன ஆனாங்க, பாண்டு எப்படி மண்டை வெடிச்சு செத்து போனாரு, இந்த கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டுக்கு 2 மனைவி, ஒருத்தர் குந்தி, இன்னொருத்தவங்க மாத்ரி. இவங்களோட அவரு வனவாசம் போறாரு. அவருக்கு தனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவரால மனைவிகள் கூட குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு ஒரு சாபம் இருந்துச்சு. அது என்ன சாபம்னா, ஒரு நாள் பாண்டு வேட்டைக்கு போறாரு. அந்த காட்டுல முனிவரோட மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வரம் இருக்கு, அவங்க எந்த மிருகமா வேணாலும் மாறிக்கலாம். அவங்க முனிவரோட மனைவியும் 2 மான்களா மாறுறாங்க. 2 மான்களா மாறி காட்டுலயே சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் பாண்டு காட்டுக்குள்ள வராரு. அவருக்கு ஒரு மானோட சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை வச்சு வில்லு விட அது அந்த முனிவரா மாறின மான் மேல பட்டுருச்சு. பாண்டு ஓடி போய் பாக்குறாரு. 2 மான்கள்ல ஒரு மான் அடிபட்டு கிடக்கு. உடனே அந்த மான்கள் முனிவரோட மனைவியாவும் மாறுறாங்க. பாண்டு ஆச்சரியமா பாக்குறான். அப்ப முனிவர் சாபம் போடுறாரு, நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறப்ப என்னைய கொன்னியோ அதே மாதிரி நீ உன்னோட மனைவிகளோட எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஒருவேளை நீ அப்படி இருந்தேனா உனக்கு மண்டை வெடிச்சு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிடுறாரு. அதனாலதான் பாண்டு திருமணம் ஆகியும் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தாரு. அதனாலதான் குந்தி தேவி தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே துர்வாச முனிவர் கிட்ட ஒரு மந்திரத்தை கத்துட்டு வந்திருப்பா. அந்த மந்திரத்தை வச்சுதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரமா வாங்கியிருப்பா. அப்போ 2வது மனைவி மாத்ரி குந்தி கிட்ட கேப்பா, நீங்க கடவுள் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிட்டீங்க, ஆனா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்படுவா. அப்போ குந்தி அந்த மந்திரத்தை மாத்ரி கிட்ட சொல்லுவா. மாத்ரியும் அந்த மந்திரத்தை சொல்லி 2 குழந்தைகளுக்கு தாயாகிறா. அவங்கதான் நகுலன், சகாதேவன். இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் பாண்டு தனக்கு கிடைச்ச சாபத்தையே மறந்துடுவார். தன்னோட மனைவி மாத்ரு கூட சந்தோஷமா இருப்பாரு. சாபம் பலிக்குது, மண்டை வெடிச்சு செத்து போறாரு. மாத்ரியும் நெருப்புலயே உயிரை விட்டுறா. இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.